அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. (13 6 2015) வைகாசி 30 சனிக்கிழமை. துவாதசி திதியானது இரவு 11:56 வரை, பின்பு திரியோதசி திதி. அஸ்வினி நட்சத்திரமானது காலை 8:36 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 4ஆம் வீட்டில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. குரு சுக்கிரன் 3 இருப்பதால் எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, சுக்கிரன் குரு 2இல் இணைந்து அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வேலையாட்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருந்து அதன் மூலமாக அமைதி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் பெரிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அமைப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். சூரியன் செவ்வாய் 8இல் இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக குறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு வழியில் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய உன்னதமான அமைப்பாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட்டால் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை மேன்மைப்படுத்த முடியும். மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும்
அனுகூலமான பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக சாதகங்கள் உண்டாகும். சூரியனும் செவ்வாயும் 5ல் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது.